அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். தினம் தினம் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் பணமானது உங்களை தேடி வர இந்த ஆன்மீக நமக்கு சில தாந்திரிக வழிமுறைகளை தந்திருக்கின்றது. இவற்றில் உள்ள இந்த வழிமுறைகளை சரியாக நாம் பின்பற்றும் போது பண ஈர்ப்பு ஏற்பட்டு பணமானது உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டாகும். அது என்ன தாந்திரிக முறைகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முதலில் நம் வீட்டில் தென்கிழக்கு மூலையில் ஒரு சின்ன கண்ணாடி இல்லைன்னா மண்பாண்டம் வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வைத்து சிறிதளவு கொத்தமல்லி தலைகளை மேலே போட்டு வைக்கணும். இது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை வாய்ந்தது. இதை தினந்தோறும் அதாவது தண்ணீரையும் கொத்தமல்லி தலையும் மாற்றி வரணும். அடுத்ததா வீட்டில் சமையல் அறையில் ஒரு சிறிய சின்ன கிண்ணத்தில் அரிசியை எடுத்துக்கொள்ளுங்க. இதற்கு எந்த அரிசி வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். இதுல வீட்டில் நீங்க வேலைக்கு போறவங்க இருப்பீங்கல்ல, அவங்க மட்டும் யாரோ அவங்க முதல்ல ஒரு நாணயத்தை எடுத்து அந்த அரிசியில நீங்க புதைச்சி வச்சுக்கணும். அதற்கு பிறகு வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க எல்லாருமே அந்த அரிசியில நாணயத்தை புதைத்து வச்சுக்கணும். இவற்றை நீங்க 6 மாசத்திற்கு ஒரு முறை இதுல இருக்கும் அந்த நாணயத்தை எடுத்து விட்டுட்டு அதற்கு பிறகு அந்த அரிசியை நீங்க அதை எடுத்து பறவைகளுக்கு போட்டுடுங்க. மறுபடியும் இதே மாதிரி வேறு அரிசியை மாற்றி இது போலயே வச்சிடுங்க. இது மகாலட்சுமி தாயார் அன்னபூரணி தாயாரோட அனுகிரகம் பெற வழிவகுக்கும் நமக்கு. இதே போன்று அடுத்து தென்கிழக்கு மூலையில சோள கதிர்களை ஒரு துணியில மூட்டையாக கட்டி நீங்க தொங்க விட்டுக்கணும். இதையுமே நீங்க 6 மாசத்திற்கு ஒரு முறை மாற்றிட்டு வாங்க. அது மட்டுமின்றி இதை மாற்றும் போது சோள கதிர்களை பறவைகளுக்கு தானமாக போட்டு விட்டுடுங்க. பொதுவாக கற்றாழை செடியை நம்ம வீட்டின் முன்புறம் வைப்பதுதான் வழக்கமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கற்றாழை செடியை வீட்டோட பின்புறத்துல வச்சு வளர்த்து வந்தால் நமக்கு தேவையில்லாத செலவுகள் குறைவதோடு பணமும் நம்ம கையில் தாராளமாக புழங்கும். இவை அனைத்தையும் விட முக்கியமான இந்த பரிகாரத்தை செய்து விடலாம். இதற்கு நீங்கள் தினமும் வீட்டில் இருந்து வெளியே கிளம்பும் போது ஒரு குங்குமத்தை கொஞ்சம் பேஸ்ட் போல குழைச்சி வச்சுட்டு அதில் ஒரு குச்சியை வச்சு இடது கையால ரூ அப்படிங்கிற வார்த்தையை போடணும். இல்லைன்னா ஆங்கிலத்தில் ருபீஸ் என்று எழுதணும். இவற்றை நீங்க பௌர்ணமி நாளில் தொடங்கி அமாவாசை வரை செய்யணும். அதாவது 15 நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இதை தினமும் செய்யும் பொழுது பணத்தை ஈர்க்க நீங்கள் தயாராகி விடுவீங்க. இதன் மூலம் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். இந்த தாந்திரிக முறைகளை பின்பற்றினால் மட்டும் பணம் நமக்கு விடுமா அப்படின்னு சில பேருக்கு நல்ல கேள்வி தோணலாம். ஆனால் இந்த தாந்திரிக முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பணத்தை சேமிக்க சம்பாதிக்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய வருமானத்திற்கான வழிகள் பிறக்கும். வராத பணமும் நமக்கு சேர ஆரம்பிக்கும். அதுவும் இந்த தாந்திரிக பரிகார முறையில உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நீங்களும் இதையெல்லாம் கடைபிடிச்சு பணவரவை அதிகரித்து கொள்ளலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.